Aarti Jewellers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் எப்படி இருக்க போகிறது? மே மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அபாயம் ஆரம்பிக்கிறது. என்னவென்றால், எடுத்த உடனே வா சார், ஆமாம், என்னவென்றால் ராசியிலே ராகு வரப்போகிறார். ராசியில் ராகு வருவதும் ஒன்று தான், நம்மளே போய் கிணத்துல விழுவதும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். ஏனென்றால் ராசியில் ராகு வருவது அத்தனை மோசமான விஷயம். இது எப்படின்னா, போலீஸ் கமிஷனர் வீட்டுக்கு வந்துட்டாருங்கிற மாதிரி இருக்குது. இப்போ போலீஸை பார்த்து யார் பயப்படணும்? திருட்டு பயப்படணும். நான் ஏன் பயப்படணும் என்று நினைத்தால் இந்த பதிவை விட்டுருங்க. இல்லை, எங்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்களே போய் திருத்திக்கிங்க, அல்லது அவரால் கண்காணிக்கப்படுவீர்கள் அல்லது தண்டிக்கப்படுவீர்கள். கண்காணிக்கிறதுலாம் கிடையாது, தண்டிக்கப்படுவீர்கள். ஸோ அதனால் ராசியில் ராகு வருவது என்பது உங்களை க்ளீன்லினஸ் பண்ணுறதுக்காக வரார். இது உங்களுடைய சிபில் செக்கப் மாதிரி நீங்கள் வச்சுங்களேன். ஒரு சின்ன ஒரு இதுவும் அது ரிமார்க் தான். யூனிட் ஆன்சர் எவ்ரி ஒன் டு எவ்ரி ஒன், எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லணும். இப்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மே மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. பணம் வரும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நான் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 2க்குடைய குரு 5ஆம் இடத்திலே யோகஸ்தானத்தில் சென்று தனாதிபதி யோகாதிபதி வீட்டிலே பொன்னான பலன்களை அள்ளித்தரப்போகிறார். பலனாக அள்ளித்தருவார், கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு பணம் தான், பண மழை தான். காரணம் என்னவென்றால் 2க்குடையவர் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். கும்பராசிக்காரங்க இந்த இன்னோவேஷன்ஸ் மூலிமா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது சோஷியல் மீடியா, பிராண்டிங், இன்ஸ்டாகிராம், எஃபி மாதிரிலாம் அது மூலிமா பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் நீங்கள் அதுக்கான விஷயத்தை தொடங்கலாம். சார், நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், டிஜிட்டலாக இதை ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, டிஜிட்டல் ப்ரமோஷன்ஸ் இந்த மாதம் நடக்கும். காரணம் என்னவென்றால் 2க்குடையவன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 2க்குடைய தனாதிபதி யோகாதிபதி வீட்டில் இருக்கும் பொழுது தங்கமாக சேரும். எதெல்லாம் நீங்கள் நான் இது வரைக்கும் வருமா சார், தங்கம் வாங்கிறதுக்கு வழியே இல்லை, இனிமேல் அந்த வறுமையெல்லாம் சரியாகி தங்கமாக வீட்டில் சேரும். பொன்னார் மேனியன் குரு பகவானுடைய அருளால் பொன்னும் பொருளும் புகழும் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த 2க்குடையவன் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது புத்திர பிராப்தி. நிறைய பேர் குழந்தை வேணும், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு வச்சுருப்பீங்க. 2 ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு, ஒரு பெண் குழந்தை வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். 2 பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு, ஒரு ஆண் குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரிலாம் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த மாதம் சக்ஸஸ் ஆகும். அதற்கான விஷயம் கடவுளுடைய அனுகிரகத்தால் ஐவிஐ போன்றவையெல்லாம் இல்லாமல் இறைவனுடைய காதல நிமித்தமாகவே இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய பிளெஸ்ஸிங் மூலிமாவே ஒரு வம்சத்தின் வாரிசு உருவாகும். இதெல்லாம் நடக்கும். ஸோ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். ஏற்கனவே சனி உட்காந்துருக்கார். இப்போது நம்ம ஜாதகத்தில் யாருக்காவது குடும்பம் சரியில்லை, அது ஏதாவது ஒரு வார்த்தைகளை படக்குன்னு பேசுகிறாங்கன்னா அவங்க நம்ம என்ன சொல்லுவோம், அவருக்கு 2ல் சனி அப்படிம்போம். 2ல் சனின்னா என்னென்னா, பேச தெரியாமல் பேசுகிறது அல்லது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, இதெல்லாம் 2ல் சனிம்போம். ஏற்கனவே இது பிரச்சனை. இதில் பாதகாதிபதி சுக்கிரன் 4-9 கூடையவரும் கூட சேர்ந்துக்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மனைவி கூட தெரியாமல் கிளாஷஸ், என்ன பண்ணாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க போன்ற நிலைமைகள் உருவாகும். ஸோ இந்த மனைவியை ஹேண்டில் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாகவே இருக்கும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு மே மாத பலன்கள் படி கும்பராசிக்கு 7க்குடைய சூரியன் இந்த ஒரு மாதம் தான், 7க்குடைய சூரியன் 4ஆம் வீடாகப்பட்ட சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். இது மாதிரி ஒரு ஆபத்தான நேரம் எதுவுமே கிடையாது. காரணம் என்னவென்றால், 7க்குடைய சூரியன் கலத்திர ஸ்தானாதிபதி. அவர் தான் உங்களுக்கு 7க்குடையவன். அவன் பாதகாதிபதி வீடு சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது, சுக்கிரன் கலத்திர காரகன் சனியோடு சேர்ந்து இருக்கும்போது செய்யாத தவறுகளுக்கு பழி அனுபவிப்பீர்கள். செய்யாத தவறுகள். நேற்று நைட்டு உண்மையிலேயே நீங்கள் பிஸியாக இருந்திருப்பீங்க, உண்மையிலேயே நீங்கள் வேலையாக இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் வேலையில் இருந்தீங்கிறத உங்கள் எல்லோரும் நம்புவாங்க, உங்கள் ஒய்ஃப் மட்டும் நம்ப மாட்டாங்க. எங்கே போனீங்க, ஏன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, நான் உன்னை நம்புகிற மாதிரி இல்லை என்று சொல்லுவார்கள். ஸோ இவங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காகவே நீங்கள் பெரும்பாடுபடணும். ஸோ இது ஒன்று தான் பெரிய ட்ராபேக்காக இருக்கும் இந்த மாதம். இது அழகாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது நீட்டாக முடிஞ்சு போயிடும். எமோஷனாக ஹேண்டில் பண்ணால் இது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். நீங்கள் உட்காந்து பொறுமையாக நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க, எவ்வளோ பிஸியாக இருக்கீங்கிறத கன்வே பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சந்தேகம் அதிகமாகும்.
இதுதான் பெரிய சேலஞ்சே. ஸோ அப்போ ராசியிலே ராகு இருக்கிறார். ராகு வரும் பொழுது உடனே தூக்குவார். ராகு வந்தால் ஃபாரின், வெளிநாடு போக போகிறீங்க, எழுதி வச்சுக்கோங்க. கும்பராசிக்காரர்கள் வெளிநாட்டு யோகம் வந்தாச்சு, கடல் தாண்டும் யோகம் வந்தாச்சு. கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே வரக்கூடிய ராகு, ராகு பகவானுடைய அனுகிரகத்தாலே நடக்கிறது. 5ஆம் வீட்டு குரு பகவான் சொத்துக்களை செலுத்துகிறார். ராகுவால் நீங்கள் ஃபாரின் போகிறீங்க. ஆனால் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சிற்றின்பங்களுக்கு அதிபதி. தப்பு பண்ணுறவங்க ஏதாவது தீர்த்தவாரி, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் இது மாதிரி தீய பழக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்களே ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குங்க. அவ்வளோ மோசமான நேரம். தயவுசெய்து கீழே போட்டுருங்க. இந்த தீய பழக்கங்கள் ஒன்று கூட இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட. சும்மா ஒரு விளையாட்டுக்காக பண்ணேன், விளையாட்டுக்கு பண்ணால் கூட விபரீதமாக தான் முடியும். இல்லை எனக்கு தான் எந்த பழக்கமுமே இல்லைனாலும் உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் உருவாகும். சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீயோர் சொல் கேட்பதும் தீதே, தீயோர் சொல் கேட்பதும் தீதே, தீயோரோடு இணங்கி இருப்பதும் தீதே. நீங்கள் கெட்டவர்களோடு பழகிறதே ஒரு ஆபத்து. அதனால் நீங்கள் உங்களுடைய சரௌண்டிங்ஸ் எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லவர்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லவர்களாக வைத்துக்கொள்ளுங்கள். முக்கியமாக பெண்களிடத்தில், ஆப்போசிட் ஜெண்டர், ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலோ பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்திலோ பார்க்கக்கூட வேண்டாம், பேசக்கூட வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது சின்னதாக ஏதாவது ஒன்று பேசினா கூட அதற்கு கண்ணு காது மூக்கு வச்சு வேறு பேர் வச்சுருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக விடுங்க. அது மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்நேரமும் காதில் வளர ஒரே வார்த்தை டைவர்ஸ் 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 டைவர்ஸ். இது திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும். எவ்வளோக்கு எமோஷனல் மேனேஜ்மெண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்களோ இந்த 1.5 வருடமும் இப்படி தான் பொறுமையாக, அப்படியாம்மா வெரி குட், தேங்க்யூ, ஓகே தேங்க்யூ, அவ்வளோதான் இப்படி சொல்லிட்டு கம்முன்னு வேலைக்கு போயிடணும். சீரியஸாக எடுத்துக்கூடாது. அதுக்காக பதில் எதிர்வினை ஆற்றக்கூடாது. ஏதோ கத்துறாண்டு விட்டுறணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆதி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.